ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதினி வேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ட்ரீம் கேக் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு என்னோடய மெத்தட், நான் எப்படி பண்ணுவேன்றது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் எப்பயுமே வந்துட்டு ட்ரீம் கேக் வந்து ஃபஸ்ட் லேயராக வந்துட்டு ப்ரௌனிஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ப்ரௌனிஸ் யூஸ் பண்ணால் தான் வந்துட்டு நமக்கு வந்து அந்த ரிச்னஸ் கொடுக்கும், டேஸ்ட் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க ப்ரௌனிஸ் வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக வந்துட்டு பொரித்து ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டு வீடியோ வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டெப்பாக வந்துட்டு ப்ரௌனிஸ் வந்துட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹர்ஷீஸ் சாக்கோ சிரப் இருக்குல்ல, அது வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். ஈவனாக வந்துட்டு எல்லா இடத்துலையும் வர மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மெத்தடில் வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ ரிச்சாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு டைம் வந்துட்டு சாப்பிட்டிங்கன்னா வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவீங்க ட்ரீம் கேக்கு. நம்ம சேனல்லையும் வந்துட்டு டாப் செல்லிங் பார்த்திங்கன்னா ட்ரீம் கேக் தான். நம்ம தேர்ட் ஸ்டெப்பாக வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, விப்பிங் க்ரீமில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு சாக்கோ சிரப் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈவனாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம விப்பிங் க்ரீம் வந்துட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்துட்டு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபோர்த் ஸ்டெப்பாக நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, சாக்லேட் கனாஷ் கூட கொஞ்சமாக வந்துட்டு நட்ஸ் வந்துட்டு சாப் பண்ணி ரெண்டும் வந்துட்டு ஒன்றா சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நட்ஸ் வந்துட்டு வேணான்னா கஸ்டமரோட வெல்லிங் படி எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட்ஸ், அப்புறம் வந்து பிஸ்கெட்ஸ், எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கலாம். நான் வந்துட்டு நட்ஸ் கொஞ்சமாக வந்துட்டு சாக்லேட் கனாஷ் கூட வந்துட்டு சேர்த்து ஈவனாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஃபைனல் ஸ்டெப்பாக வந்துட்டு சாக்லேட் கனாஷ் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு ஈவனாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது போல் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்துட்டு ஃப்ரீசரில் வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கஸ்டமர் வந்துட்டு ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு வேர்டிங்ஸ் வந்துட்டு போட்டு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு அது அவங்க கேட்ட மாதிரியே வந்துட்டு வேர்டிங்ஸ் போட்டு கொடுத்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரீம் கேக் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலே தெரிகிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.